கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், மற்றவர்களை குறித்து அவர் எப்படி இருந்தாரு, தன்னோட கூட இருந்தவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி அவர் நடந்துகிட்டாரு அப்படிங்கிற ஒரு மேன்மையான ஒரு விஷயம், ஒரு உயர்ந்த பண்பு அவரிடத்துல இருக்கு. இந்த உயர்ந்த பண்புல ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். யோவான் 18ஆம் அதிகாரத்துல ஒரு சில வார்த்தைகள். இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதில் அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். ஒரு தோட்டத்துக்குள்ள போய் அவரும் அவருடைய சீசர்கள் எல்லாரும் அந்த தோட்டத்துக்குள்ள போறாங்க. இந்த தோட்டம் யாருக்கு தெரியும் அப்படின்னா யூதாசுக்கு தெரியும். இந்த யூதாசு என்ன பண்றான், இவரை காட்டி கொடுப்பதற்காக அந்த போர் சேவகர்களை கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க எல்லாரும் இவங்களை வளைச்சு நின்னுக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாங்கன்றது அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவைத்தான் தேடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்ப அவங்க எல்லாம் தேடுறாங்க. இவர் அடையாளம் தெரியாம தேடுறாங்களா அப்படின்னா, இங்க இன்னொரு சீசன் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவை போலவே ரூபம் கொண்ட ஒருத்தர் இருந்திருக்கான். இயேசு கிறிஸ்து மாதிரியே பார்க்கறதுக்கு அங்கே ஒருவன் இருந்ததா சொல்றாங்க, யாக்கோபுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் பார்த்தா கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்கும். அதனால ரெண்டு பேர்த்துல யாரையுமே ஒரு தவறுதலா சிலுவையில் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூடவே இருந்து காட்டி கொடுக்கக்கூடிய, அவரை சரியா அடையாளம் காண்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக அந்த மன்னருடைய ஆட்கள் என்ன பண்றாங்க, இந்த யூதாஸ் காரியத்தை தேர்வு பண்ணி அவனுக்கு காசை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியா செய்யறாங்க. இப்போ அவர் என்ன பண்றான்னா, அந்த போர் சேவகர்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த தோட்டத்துக்கு வந்துட்டான். தோட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் தேடுறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, வந்திருக்கிறவங்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். அவங்க எல்லாம் என்னன்னு கேக்குறாங்க, நீங்க யாரை தேடுறீங்க, நீங்க யாரையோ தேடிட்டு இருக்கிறீங்க, யாரை தேடுறீங்கன்னு. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு? சிறைபிடிச்சிட்டு போய் அவரை சிலுவையில் அடிச்சு கொலை பண்றதுக்காக தேடுறாங்க. தன்னை தேடுவாங்கன்றது அவருக்கு தெரியும். தன்னை கூட்டிட்டு போனா சித்திரவாதை பண்ணுவாங்கன்றது அவருக்கு தெரியும். தன்னை சிலுவையில் அடிப்பாங்க, சவுக்கில் அடிப்பாங்க, படாத வேதனைப்படுத்துவாங்கங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் அவர் கேட்கிறாரு, யாரை நீங்க தேடுறீங்க? நாங்க உங்களைத்தான் தேடி வந்தோம்னு அவனுக்கு சொல்லல. ஏன்னா அடையாளம் தெரியல அவனுங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்க நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்தோம். இயேசு பிரதியுத்தரமாக அது சொல்றார், நான் தான். எப்படிங்க? நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்ற. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல் பாருங்க. நீங்க என்னத்தானே தேடி வந்தீங்க, என்னத்தானே பிடிச்சிட்டு போறீங்க, அப்ப எங்க எல்லாரையும் சுத்தி வளைச்சு நிக்கிறீங்க. நீங்க என்னத்தானே தேடி வந்தீங்க, என்ன பிடிச்சிட்டு போங்க, இவங்களை விடுங்க, அவங்க போகட்டும். எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான விஷயம் பாருங்க. தான் அதுக்கான காரணி. ஆனா தன்னை நம்பி இருக்கிற சீசர்கள்
அதனால பாதிக்கப்படக்கூடாது, தன்னுடைய நண்பர்கள் பாதிக்கப்படக்கூடாது, தன்னை நம்பினவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் வரேன் உங்களோட, என்ன பிடிச்சுக்குங்க, ஆனா இவர்களை போக விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்லாம் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பதில் யாராவது ஒருத்தரை சிக்க வைக்கணும்னு அலையிறோம் இல்லையா? நம்ம நம்ம தப்ப செஞ்சிருப்போம். ஆனா அந்த தப்ப நாம செய்யல, வேற யாராவது ஒருத்தர், அதாவது அத கொஞ்சம் ஏனோ தானான்னு இருக்கிறவங்க, கொஞ்சம் ஒரு முன்புத்தி இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து அதுல நம்ம சிக்க வச்சுட்டு நாம தப்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படித்தானே? நிறைய சூழ்நிலைகளில் அதுதானே நடக்குது. நிறைய ஊழியத்திலயும் அதுதான் நடக்குது. ஆனா இங்க இயேசு அப்படி இல்லை. யாரையும் சிக்க வைக்கல. அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஒரு வாய்ப்பு பாருங்க, அவர்களுக்கு அடையாளம் தெரியல வந்தவங்களுக்கு. அந்த இடத்துல அவர் நினைச்சிருந்தா தெரியல, அப்படி யாரும் இங்க இல்லைங்களே, நீங்க தேடி வந்தவர் யாரும் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். இல்ல அவருதான், இல்ல இவன் தான் அவன் தான் சொல்லி யாரோ ஒருத்தரை காட்டி கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா அவர் உங்களையும் எங்களையும் ரட்சிக்க வந்தவரா இல்லை. காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை விட ஒரு கேவலமான ஒரு நிலைதான் அவருக்கு வந்திருக்கும். ஆனா அவர் அதுக்காக வரல. அவர் வந்தது தன்னை அர்ப்பணிப்பதற்காக வந்தார். இப்ப பாருங்க, அவங்க தேடி வந்தவங்க, நீங்க யாரை தேடுறீங்க? நசரேயனாகிய இயேசுவை. இப்ப நான் தான் அது, இவங்களையெல்லாம் போக விடுங்க, இவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. அன்பானவர்களே, மரணம் தன்னை தேடி வந்திருக்கிறது, கொடுமை தன்னை தேடி வந்திருக்கிறது, சித்திரவதை தன்னை தேடி வந்திருக்கிறது, அவமானம் தன்னை தேடி வந்திருக்கிறது, சவுக்கடி தன்னை தேடி வந்திருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அவர் தான் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கல. நான் தான், இவர்களை தப்ப விடுங்க, இவர்களை போக விடுங்கிற. இப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற தேவன் அப்படிங்கிறத எப்படி நிரூபிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா. அன்பானவர்களே, அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. உங்களுக்காக, எனக்காக, நாம எல்லாம் அந்த பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக பிதாவாகிய தேவனிடத்துல சொல்லுவார். அதே வசனத்துல கீழே வாசிச்சீங்கன்னா, பிதாவே, நீர் எனக்கு கொடுத்தவர்களை ஒருவரை கூட நான் இழந்து விடல, யாரையும் நான் இழந்துடல, எல்லாரையும் பத்திரமா அனுப்பிச்சு விட்டுட்டேங்கிற. அதுக்காக நான் என்னையே இழக்கிறேன், அவர்களை நான் இழக்க விடல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம யாரையும் இழக்க அவர் தயாரா இல்லை. நம்ம எல்லோருமே மிக பாதுகாப்பா பிதாவுடைய வீட்டுக்கு போகணும்னு தான் அவர் நினைக்கிறார். அதுக்காகத்தான் நான் இருக்கிறேன், என்ன சிலுவையில் அடிங்க, நான் அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிறேன்னு சொன்னார். அப்படி கொடுத்தும் காண்பித்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் என்ன பண்றோம்? நம்முடைய சொந்த ரட்சகராக, நம்மை வழிநடத்துகிறவராக, நம் வாழ்வாதாரமாக நம்ம ஏற்றிருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் இல்லையா? அவர் மீது அன்பு செலுத்துகிறவரா இருக்கணும்ல. அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும். நிச்சயமாகவே நமக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவன், நம்ம யாரையும் இழக்க தயார் இல்லாத ஒரு தேவன், அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவரிடத்துல நம்ம எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியா அதை நமக்கு செய்வார். நிச்சயமா செய்வார். நீங்க கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும். எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய சித்தத்தின்படி கேளுங்க, கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு சோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் சோத்திரம். எங்கள் மீது அவ்வளவாய் அன்பு வைத்த உமது திருக்குமரன், எங்களை இழந்து விடாமல் தன்னையே அர்ப்பணித்த உம்முடைய திருக்குமரன் இந்த உலகத்திலே எங்களுக்காக வாழ்ந்து மரித்து, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து, எங்களோடு கூட வாழ்ந்து, அவர் வாழ்வியல் தத்துவத்தை எங்களுக்கு காண்பித்து போயிருக்கிறார். அதற்காக நன்றி. நாங்களும் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, அதன்படி வாழ்ந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருவதற்கு நீங்க கிருபை பாராட்டி, இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.